வெல்கம் டு எஸ்எம்வி அகாடமிக் சேனல். இன்றைக்கி சயின்ஸ் பார்க்கலாம். சைக்காலஜி பார்த்தோம், இங்கிலீஷ் கிராமர் பார்த்தோம், ஹிஸ்ட்ரி பார்த்தோம். இன்றைக்கி டுடே வந்து நுண்ணுயிரிகள். சயின்ஸில் நுண்ணுயிரிகள் என்பவை அளவில் மிக சிறியதாகவும் இவற்றை வெற்றுக்கண்களாக பார்க்க இயலாது. மாறாக நுண்ணோக்கியினால் மட்டுமே காண இயலும் அப்படிங்கிறது வைரஸை இது நுண்ணுயிர்கள் என்னென்னங்கிறது பார்ப்போம். நுண்ணுயிரிகள் நீர், நிலம், காற்று என அனைத்து இடங்களிலும் காணப்படுவதோடு மனித உடலுக்கு உள்ளேயும் கூட காணப்படுகின்றன. நுண்ணுயிரிகள் அவற்றின் பண்புகள் அடிப்படையில் 5 பிரிவுகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன. வைரஸ், பாக்டீரியா, பூஞ்சை, ஆல்கா, புரோட்டோசோவா என 5 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளன. வைரஸானது மரபு பொருள் மற்றும் புரதத்தாலானது. இவை உயிருள்ள மற்றும் உயிரற்றவைகளுக்கு இடைப்பட்டவைகளாகும். லத்தீன் மொழியில் வைரஸ் என்பது விஷம் என பொருள்படும். வைரஸ்கள் செல்லுக்குள்ளே வாழும் கட்டாய ஒட்டுண்ணிகளாகும். வைரஸை பற்றி படிப்பு வைராலஜி என அழைக்கப்படுகிறது. வைரஸ்கள் பாக்டீரியாவை காட்டிலும் 10,000 மடங்கு சிறியவை. உயிருள்ள பண்புகள், உயிரற்ற பண்புகள் எல்லாருக்கும். வைரஸானது மையப்பகுதி டிஎன்ஏ அல்லது ஆர்என்ஏவை கொண்டுள்ளது. அதனை சுற்றியுள்ள மேலடுக்கு புரதத்தாலானது. சில வகையான வைரஸ்களில் அப்புரத உரையை சூழ்ந்து புரதங்கள், கொழுப்பு மற்றும் கார்போஹைட்ரேட்டால் ஆன மற்றொரு உரை காணப்படுகிறது. வைரஸை சூழ்ந்துள்ள உரைகள் கூர்முனை போன்ற அமைப்புகள் உள்ளன. இவை வைரஸ் துகள்கள் ஓம்புயிரி செல்களில் ஒட்டிக்கொள்ள உதவுகின்றன. பாக்டீரியா. நெக்ஸ்ட்டு வந்து பாக்டீரியாக்கள் ஒரு செல்லாலான புரோகேரியோட்டுகள் ஆகும். இவை தெளிவான உட்கரு அற்றவை. இவை பூமியில் முதலில் தோன்றி வாழும் உயிரினமாக கருதப்படுகின்றன. பூமியில் முதல்ல தோன்றியது பாக்டீரியா தான். வகைப்பாட்டில் மொனிரா என்னும் உலகத்தின் கீழ் இது இடம்பெற்றுள்ளது. பாக்டீரியா 1 மைக்ரோமீட்டர் முதல் 5 மைக்ரோமீட்டர் அளவுடையது. இப்போ இதனுடைய அப்ஜெக்டிவ் பார்ப்போம். வைரஸ் எனும் சொல் எம்மொழி சொல். வைரஸ் என்னும் சொல் எம்மொழி சொல் லத்தீன். வைரஸ் என்பதன் பொருள் விஷம். செல்லுக்குள் வாழும் கட்டாய ஒட்டுண்ணி வைரஸ். பாக்டீரியாவை காட்டிலும் 10,000 மடங்கு சிறியவை வைரஸ். வைரஸின் மையப்பகுதியில் உள்ளது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்என்ஏ, டிஎன்ஏ. சில வகையான வைரஸ்களில் புரத உரையை சூழ்ந்து காணப்படுவது எதுனா புரதங்கள், கொழுப்பு, கார்போஹைட்ரேட் இவை அனைத்தும். உயிருள்ள மற்றும் உயிரற்ற பண்புகளை கொண்டுள்ள நுண்ணுயிரிகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா வைரஸ்கள். பூமியில் முதலில் தோன்றி வாழும் உயிரினம் பாக்டீரியா. முதலில் தோன்றி வாழும் உயிரினம் பாக்டீரியா. பாக்டீரியா வகைப்பாட்டில் எதன் கீழ் வகைப்படுத்தப்பட்டுள்ளது? மொனிரா. பாக்டீரியாவில் காணப்படாதவை உட்கரு. கோல் வடிவ பாக்டீரியாவிற்கு எடுத்துக்காட்டு பேசிலஸ் ஆந்த்ராசிஸ். கசையிலையற்ற பாக்டீரியா கொரினி பாக்டீரியம் டிப்தீரியா. ரோடோஸ்பைரிலம் ரூபரம் எனும் பாக்டீரியா எவ்வகை கசையிலைனை உடையது? இருமுனை கற்றை கசையிலை. தனது உணவை தாமே தயாரித்து கொள்ளும் பாக்டீரியா சயனோபாக்டீரியா. கூட்டுயிர் வாழ்க்கை முறையை மேற்கொள்ளும் பாக்டீரியா ஏ கோலை. பாக்டீரியாக்களின் இனப்பெருக்க முறை பிளத்தல். பூஞ்சைகள் பற்றிய அறிவியல் பிரிவு மைக்காலஜி.
அனைத்து வகையான சர்க்கரை ஊடகங்களிலும் வளர்வது அனைத்து வகையான சர்க்கரை ஊடகங்களில் வளர்வது ஈஸ்ட். ஈஸ்டினால் உற்பத்தி செய்யப்படும் நொதி சைமேஸ். ஈஸ்டினால் உற்பத்தி செய்யும் நொதி சைமேஸ். ஈஸ்டின் இனப்பெருக்க முறை மொட்டு விடுதல். ஈஸ்டின் இனப்பெருக்க முறை மொட்டு விடுதல். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீதி ரிமைனிங் பார்ப்போம். இப்போ 20 அப்ஜெக்டிவ் போட்டிருக்கேன். இது இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் டெட் அண்ட் அதர் எக்ஸாமினேஷன். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.